ஜெயா டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், மகப்பேறு மற்றும் மனநல ஆலோசகர். இந்த எபிசோடில் பேரண்டிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேரண்டிங் அப்படின்னா ஒரு நிறைய டைமில் ரொம்ப டயர்டிங்கான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் கான்ஷியஸ் பேரண்டிங், அதாவது பேரண்டிங்கில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரியான பேரண்டிங் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேரண்டிங் ஸ்டைல்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து நமக்குள்ளே இருக்கும். மேபி ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்டாக இருந்திருப்பாங்க, அம்மா வந்து கொஞ்சம் ஓகே பேரண்ட்டாக இருப்பாங்க. சில வீட்டில் வந்து அம்மாவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சில வீட்டில் 2 பேருமே ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பாங்க, என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பேரண்டிங் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் பிரிக் வால் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிக் வால் பேரண்டிங் ஸ்டைல் இட்ஸ் லைக் மிலிட்ரி கைண்ட் ஆஃப் திங். இந்த காலையில் எழுந்திரிக்கணுன்னா அந்த டைமில் 7 o'clock கண்டிப்பாக எழுந்திரிச்சிருக்கணும். உடனே வந்து 7:30க்கு சாப்பிட்றதுக்கு டேபிளில் வந்திருக்கணும். 8 o'clock வெளியே போயிருக்கணும். இப்போது கொரோனானால நம்ம வீட்டில் இருக்கோம், ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி இந்த டைமில் இந்த வீட்டில் இவங்க இது பண்ணுவாங்க நம்ம சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பிரிக் வால் பேரண்டிங். இது தப்பு இல்லை, ஆனால் எல்லா சமயத்துலேயும் வந்து இந்த பிரிக் வால் பேரண்டிங் அப்ளை ஆகாது. இது பண்ணால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்க. ஸோ நான் இதை வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட. நிறைய விஷயங்களை நம்மளோட பசங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரிக் வால் பேரண்டிங்கில். இது ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் வளர்ந்துருக்கோன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மேபி உங்கள் அம்மா வந்து ஜெல்லி ஃபிஷ் பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஜெல்லி ஃபிஷ் பேரண்டிங் ஸ்டைல்னால் எதுக்குமே வரி பண்ணாத ஒரு பேரண்ட், என்ன ஆனாலும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணுறதுன்னு இல்லை, அதை பற்றி ஒன்றும் பெருசாக மெனக்கெட மாட்டாங்க. என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, பரவாயில்ல, நீ உனக்கு நான் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கேன், எவ்வளோ காசு வேணாலும் நீ எடுத்துக்கலாம், என்னோடய கார்டு உங்ககிட்ட இருக்குது, கிரெடிட் கார்டு வச்சுக்கோ, கார் எடுத்துகிட்டு போ, ஃபோன் வச்சுக்கோ. ஸோ 10 வயசு குழந்தைங்களுக்கு இல்லை 8 வயசு குழந்தைங்களுக்கே வந்து மொபைல் ஃபோன் கொடுக்குறது, இல்லை ஒரு 20 hours கூட அவங்க வந்து டிவி பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன வேணால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து ஜெல்லி ஃபிஷ் பேரண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா? ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த இம்பேக்ட் இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வராங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதே மாதிரி உங்களோட ஸ்பவுஸோட பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஸ்டைலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா அவங்களோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வேல்யூ சிஸ்டம் நமக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு குழந்தை வளரும்போது ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் லைஃப் அவங்களோட வாழ்க்கையில் என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் அவங்களோட பர்சனாலிட்டி. ஸோ அம்மா அப்பா சில விஷயங்களை வந்து நமக்கு ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எவ்வளோ நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது. நம்மளோட வேல்யூ சிஸ்டம் அதுதான். ஸோ நமக்குள்ளே நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரிண்ட் ஆகி அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்மளால் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை உட்காந்து நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்பவுஸோட அதாவது மதர் இன் லா அண்ட் ஃபாதர் இன் லா என்ன மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதை வந்து 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ண போகிறோம், இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த பார்ட்னர்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெட்டரான ஒரு என்வாயன்மெண்ட்டை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிக் வால் பேரண்டிங். அது வந்து ஜஸ்ட்டு வால், என்ன பண்ணாலும் அதை பிரேக்கே பண்ண முடியாது. அது வந்து அந்த வால்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, எதுக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கவே மாட்டாங்க. டூனா டூ, அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசவே முடியாது. அந்த மாதிரி கண்டிப்பாக நீ இதை பண்ணணுங்கிறது தான் பிரிக் வால் பேரண்டிங். ஸோ ஜெல்லி ஃபிஷ் பேரண்டிங் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல். தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் பேரண்டிங். இட்ஸ் லைக் பேக் போன் பேரண்டிங். ஒரு நம்ம உட்கார்றதுக்கு நம்மளோட ஸ்பைனல் கார்ட் அண்ட் ஹிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் பேக் போன் பேரண்டிங் ஸ்டைல் அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா,
பிரிக் வால் பேரண்டிங்கில் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுப்பாங்க. எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுக்கணும், இல்லை நிறைய வீட்டில் ஒரு டைம் டேபிள் ஒட்டி கூட வச்சுருப்பாங்க. இந்த டைமில் இது பண்ணணும், இந்த டைமில் இப்படி இது பண்ணணும். சில வீட்டிலலாம் வந்து இந்த டைமில் அந்த குழந்தை இது பண்ணோன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். 7 o'clock ஆகிடுச்சா, நைட்டு 7 o'clock அவங்க வீட்டில் டின்னர் டைம். என்ன ஆனாலும் அது சேஞ்சே பண்ண மாட்டாங்க. எந்த ஒர்க்கில் இருந்தாலும் மீட்டிங்கில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டைமில் எல்லோரும் வந்து டேபிளில் இருப்பாங்க. இந்த டைமில் அவங்க கண்டிப்பாக தூங்கியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு ஸ்கெடியூலாக இருக்கிறது வந்து பிரிக் வால் பேரண்டிங். ஸ்ட்ரக்சர்ட் பேரண்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க. இப்போது இந்த மேபி ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து இந்த டைமில் ரைம்ஸ் பார்க்குறதுக்கு கேட்குறாங்க, ரொம்ப அடம் பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னா பிரிக் வால் பேரண்டிங்கில் நோனா நோ தான், அவ்வளோதான். அதில் வந்து எதுவுமே மாற்றவே முடியாது. ஸோ ஜெல்லிஃபிஷ் பேரண்டிங்கில் ஓகே நீ பார்த்துக்கோ, பரவாயில்ல, நீ எவ்வளோ நேரம் பார்க்கணுமோ பார்த்துக்கோ, வரும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ட் பேரண்டிங்கில் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இந்த டைமில் உனக்கு டிவி, ஒருவேளை ரொம்ப அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஃபஸியாக இருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீ பார்க்க முடியாது, பேபிக்கு வந்து கண்ணு வலிக்கலாம், பேபிக்கு மெமரி அவ்வளோவா இருக்காது, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது எதனால் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எடுத்ததுமே நோ சொல்லாமல் ஒரு 5 minutes ஒரு 10 minutes அந்த குழந்தைக்கு ஒரு லிபரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே போய் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ கொரோனா வெளியே போகவே கூடாது, நீ வெளியே போனால் மாஸ்க் போடாமல் போகக்கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே பேசுகிறது வந்து நல்ல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது பிரிக் வால் பேரண்டிங். நீ ஹாலில் ப்ளே பண்ணலாம், இல்லை உன்னோட கார் பார்க்கில் ப்ளே பண்ணலாம், டெரஸில் ப்ளே பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது அது வந்து ஸ்ட்ரக்சரல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும், அட் த சேம் டைம் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது எப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரது. இது வந்து ஒரு பேக் சீட் ரைடர் மாதிரி அந்த குழந்தையோட கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த 3 விதமான பேரண்டிங் ஸ்டைலில் கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் வருவோம். சில சமயங்களில் இந்த 3 பேரண்டிங் ஸ்டைலுமே மிக்ஸ் பண்ணி நம்ம எவ்ரிடே பேசிஸில் வந்து பண்ணுவோம். சில வீட்டில் வந்து ஜங்க் சாப்பிடலாம் அப்படின்னா அது வந்து அந்த டைமில் சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நோனா நோ தான், எப்போவுமே நோ சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி ஸ்ட்ரக்சரல் பேரண்டிங்கில் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து மேபி உங்கள் ஹஸ்பண்ட் ஜெல்லிஃபிஷ் கேட்டகரியில் வராங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். 2 பேருமே ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்துவோம். 2 பேருமே பிரிக் வால் பேரண்டிங் ஃபாலோ பண்ணாலும் சரி, 2 பேருமே ஜெல்லிஃபிஷ் பேரண்டிங் ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த ஸ்ட்ரக்சரல் பேரண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரி நீங்கள் எடுத்து உங்கள் குழந்தையோட பேரண்டிங் ஸ்டைல் ஜேர்னியை வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப். ஏன்னா அப்போ ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஒரு பெட்டரான பர்சனாலிட்டியை இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த பேரண்டிங் ஸ்டைல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தொடர்ந்து வர பகுதிகளில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.